Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா WhatsApp வந்து அடுத்து வரப்போற ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay, so guys, இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற WhatsApp அப்டேட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா பீட்டால தான் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சிலதெல்லாம் நமக்கு வந்து ஸ்டேபிளுக்கு வந்து வரல. சோ நீங்களும் வந்து பார்த்தா பீட்டா யூசரா மாறினீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பார்த்தா லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்து கிடைக்கும். பட் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீட்டால நிறைய பக்ஸ் எல்லாமே இருக்கும். சோ லாஸ்ட் நமக்கு போன வாரம் என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண முடியல. சோ எந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபெயில்டு தான் வந்துச்சு. சோ இந்த மாதிரி நமக்கு பீட்டால வந்து பார்த்தா அடிக்கடி ப்ராப்ளம் வரும். சோ உங்க WhatsApp ரொம்ப முக்கியம் அப்படினா வந்து பார்த்தா பீட்டாக்கு வந்து வராதீங்க. இல்ல WhatsAppல ஜஸ்ட் சாட்டிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து பார்த்தா பீட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ வந்துருச்சு. ஸோ அந்த ஏஐயில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறது அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். லைக் சாட் ஜிபியில் நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெசிபி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்து நூடுல்ஸ் ரெசிபி சொல்லு அப்படின்னா வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி எல்லாம் ஜென்ரேட் ஆகும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா டோரேமான் வித் டாக் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா டோரேமான் வந்து டாக் கொடுக்குற மாதிரி வருது. ஸோ டோரேமான் நோபிட்டா இன் பஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக நம்மளால் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ லைக் இந்த மெட்டா ஏஐ நமக்கு இப்போ வந்து பார்த்தா வாட்ஸ்அப் வெப் கூட அவைலபிளா இருக்கு. சோ நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப்ல நம்ம வந்து பார்த்தா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வைப்போம். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நமக்கு அந்த மெட்டா ஏஐல எப்படி நமக்கு டைப் பண்ண இமேஜ் ஜென்ரேட் ஆகுதோ அதே மாதிரி நம்மளால வந்து பார்த்தா ப்ரொஃபைல் பிக்சருக்கு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு இன்னும் வந்து டெஸ்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு வந்து பீட்டா ஃபைனல் எதுக்குமே வரல. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வந்து போடுவோம். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்டேட்டஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டஸ்லேயே வந்து 3 டாட்ல வந்து ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு இருக்கும். அதில் நமக்கு வந்து மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட் அதுக்கப்புறம் ஒன்லி ஷேர் வித்துன்னு இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் போகும். ஒன்லி ஷேர் வித்துனா நமக்கு வந்து என்னென்ன கான்டாக்ட் செலக்ட் பண்ணுவோம் அதை வந்து காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு முன்னாடி இது செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போடுவோம். இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு இமேஜை வந்து பார்த்து ஷேர் கொடுத்து ஸ்டேட்டஸ் போகும்போது உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கான்டாக்ட்டுக்குமா இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ நம்ம எல்லா கான்டாக்டும் அப்படின்னா வந்து அதை செலக்ட் பண்ணி சென்ட் கொடுத்துடலாம். ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ண வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தோம் அப்படின்னா போகும். இந்த மாதிரி சேஞ்சஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து 1 மினிட் போடுற மாதிரி. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து 30 மினிட்ஸ் தான் வந்து போட்டுருப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து 1 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து போட முடியுது. இந்த ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டால போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரமே நமக்கு வந்து பப்ளிக் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று சின்ன சேஞ்சஸ் தான். நமக்கு வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது ஒரு வீடியோ அனுப்புனாங்க அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து 2 ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த எமோஜி பட்டன், இன்னொன்று வந்து ரிப்ளை பட்டன். ஸோ அந்த எமோஜி பட்டன் செலக்ட் பண்ணும்போது அந்த வீடியோக்கு நம்மளால் வந்து ரியாக்ட் பண்ணிக்க முடியும். ரிப்ளை பட்டன் செலக்ட் பண்ணும்போது நம்ம ரிப்ளை டைப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். ஸோ முதல்ல நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து வீடியோக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தா போஸ்ட்டை போட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து பார்த்தா வாட்ஸ்அப்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வந்து எப்பயோ இருக்குது, பட் இப்போ தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் போடும்போது வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரைவேட்டாக வந்து பார்த்தா மெசேஜ் போகும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களை ஸ்டேட்டஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக அவர் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ இன்னும் நமக்கு இது வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தா சாட்டுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு முக்கியமான மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா பின் பண்ணிக்க முடியும். அந்த பின் பண்ண மெசேஜ் வந்துட்டு நீங்களும் பார்க்கலாம், ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க பார்க்கலாம். பட் இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தா அந்த ப்ரிவியூ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம பின் பண்ணும்போது வந்து பார்த்தா ஃபோட்டோன்னு காட்டும், வீடியோன்னு காட்டும். பட் இப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ப்ரிவியூ வந்து காட்டுது. அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து ப்ரிவியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நமக்கு இப்போ வந்து பார்த்தா பீட்டாக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இவ்வளோ நாள் நமக்கு இந்த ஃபீச்சர் டெஸ்டிங் பீட்டால் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து எல்லாத்துக்குமே ரோட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. ப்ரைவசிக்கு வேண்டி வந்து பார்த்தா இந்த ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஃபோட்டோ இருந்து ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து பப்ளிக் ரோட் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸ் ஏதாவது போடுறோம் அப்படின்னா வந்து கேமரா பட்டன் யூஸ் பண்ணுவோம். அப்போ பட்டன் யூஸ் பண்ணும்போது வீடியோ இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஷட்டர் பட்டன் இருக்கும். பட் இப்போ நம்ம புதுசாக வந்து பார்த்தா 1x அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஜூம் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம கையில் வச்சு வந்து பார்த்தா ஜூம் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜூம் பண்ணுவோம். பட் இனிமேல் நமக்கு வந்து 1x 2xன்னு வரும். அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து டெஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒன் ஏஐ ஸ்டிக்கர் கிரியேஷன் டூல்ஸ். இந்த ஏஐ நமக்கு வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ சேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. நமக்கு ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்னு இருக்கும். இந்த கிரியேட் பற்றி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஏஐ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யூஸ் ஏஐ கொடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்காது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஒரு சில எல்லாமே நமக்கு டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு, இன்னொரு சில எல்லாமே நம்ம பீட்டாவில் போயிட்டுருக்கு, ஒரு சில இதெல்லாம் மட்டும் பப்ளிக் வந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. புது புது ஃபீச்சர் உங்களுக்கு அப்பப்போ வந்து கிடைக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.